அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வருகின்ற மே 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது அடுத்த 28 நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக கூடியதுதான் வைகாசி மாதம். இந்த மாதத்தில் குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. இதன் காரணமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசிக்காரர்களுக்கு பல விதங்களிலும் நன்மை வந்து சேரப்போகிறது. அவர்களுடைய தலைவிதியும் மாறப்போகிறது. சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு பயிற்சியாகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாக கூட உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகிறது. இதனால் ஒரு சில ராசிகளின் வாழ்க்கை பிரகாசம் அடையும், சுக பலன்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமூகத்தில் மரியாதையும் அதிகரிக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு அந்த யோகத்தால் மிகவும் சாதகமான பலனை பெறப்போகிறீர்கள். உங்களின் நிதி நிலைமை அதிகரிக்கும், அதிக பணம் சம்பாதிக்க முடியும். அலுவலகத்தில் உங்களின் பணி பாராட்டப்படும், சம்பாதிப்பதில் வெற்றியும் அடைவீர்கள். தகுதிக்கேற்ற பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பளமும் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. நல்ல வளர்ச்சி, லாபம், முன்னேற்றம், பொருளாதார ரீதியான மேம்பாடு, திருப்தி உள்ளிட்டவற்றை கொடுக்கும். அதே நேரத்தில் சுபவிரய செலவுகளும் அதிகரிக்கும். வாழ்வில் பல புதிய பாதைகளும் உருவாகும். கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானம் மற்றும் 11வது வீடான லாபஸ்தானம் ஆகிய 3 ராசிகளிலுமே சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பானது நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம், முன்னேற்றம், பொருளாதார ரீதியான மேம்பாடு, திருப்தி உள்ளிட்டவற்றை கொடுக்கும். அதே நேரத்தில் சுப செலவுகளும் அதிகரிக்கும். இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பல புதிய பாதைகளும் உருவாகும். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்களால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கடமைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் ஒரு சின்ன தடைகளும் வந்து சேரும். இருந்தாலும் வைகாசி மாதம் பிறந்த ஒரு சில நாட்களிலேயே இந்த நிலை மாறி புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெற துவங்குவீர்கள். தற்காலிகமான வேலை, ஒப்பந்த வேலை உள்ளிட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கு நிச்சயமான நிரந்தர பணியானையும் கிடைக்கும். செவ்வாயின் பயிற்சிக்கு பிறகு தொழிலில் இருந்த முடக்கம் நீங்கி திடீரென்று பெரிய வளர்ச்சி ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். சுக்கிரனும் அடுத்தடுத்த மாதங்களில் சாதகமாக செல்ல இருப்பதால் திருமணமும் கைகூடும் யோகமும் இருக்கிறது. மாதத்தின் 2ஆம் வாரத்தில், அதாவது மாத கடைசி 10 நாட்களில் குடும்பத்தில் பல நல்ல செய்திகள் கேட்கும். செல்வ நிலையும் மேம்படும். சொத்துக்களில் இருந்து வந்த தகராறு தீர்ந்து பாக பிரிவினைகளால் இருந்த சுமூகமான நிலையும் முடியும். சுப விரய செலவுகள் ஏற்படும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். தேவையில்லாத விரயங்களை கட்டுப்படுத்த அதை சுப விரயங்களாக மாற்றுங்கள். அலுவலக வேலைகள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைத்தால் மறைமுக எதிரிகள் அதிகரிப்பார்கள். எனவே யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது. மேலும் மேஷ ராசியில் சூரியன் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பார். இதுவரையில் பல விதங்களில் நன்மை அளித்தால் கூட பேச்சில் கடுமை மற்றும் அதிகார துணையை ஏற்படுத்தும். இது குடும்பம் முதல் அலுவலகம் வரை எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே பேச்சில் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். புதியவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அல்லது புதிய முயற்சிகளையும் துவங்க வேண்டாம். கடந்த ஓராண்டு காலமாக மேஷ ராசிக்கு ராசியிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது 2ஆம் வீடான தனம், குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார். குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று விடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் அதிகரிக்கும். சுப காரிய தடைகள் நீங்கும். வாழ்க்கை நிலையும் மேம்படும். பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறும்.
ஆசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளும் அதற்கான பொருளாதாரமும் வலுப்படும். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதையும் பெரிய அளவு அதிகரிக்கும். பணம், பொருள், குடும்பம், தொழில், வேலை என்று எல்லா விதங்களிலுமே இந்த மே 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பீர்கள். பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8 மற்றும் 10ஆம் வீடுகளில் இருப்பதால் குரு அமர்ந்திருக்கின்ற தனஸ்தானம் மட்டுமல்ல, வேலை, எதிர்பாராத வரவு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் பார்வைகளையும் கொண்டுள்ளது. மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி மேஷ ராசிக்காரர்களுக்கு கச்சிதமாக இருக்கும். மேலும் திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்த வம்பு வழக்குகளும் சாதகமாக மாறும். எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்தது நிகழும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை இருப்பது தொழில் ரீதியாக அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பையும் கொடுக்கிறது. சிறிய தொழில் நடத்துபவர்கள் பல மடங்கு வருமானத்தை பெருக்கி பெரிய தொழிலதிபராக வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். எடுக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரமும் மேம்படும். திருமண பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியும். சுப காரியங்களை சிறப்பாக செய்து மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். மேஷராசிக்கார பெண்களுக்கு மிக மிக சுபிட்சமான பயிற்சியாக அமைந்திருக்கிறது. பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பெயர்ச்சியாகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும். அந்த வகையில் மேஷராசிக்கார பெண்களுக்கு வேலை செய்யவில்லை, வருமானம் ஏற்றவில்லை, குடும்ப தலைவியாக இருக்கிறீர்கள் என்பவர்களுக்கு கூட இந்த பெயர்ச்சியானது பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். மேஷராசிக்கார பெண்கள் இருக்கின்ற வீட்டில் இந்த பெயர்ச்சியால் பொருளாதார தேவைகள் எளிதில் பூர்த்தியாகி நவீனமான பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டாகும். அதே போலவே பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய மேஷராசிக்கார பெண்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்க போகின்றது. அலுவலக வேலையை பார்ப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது மிக மிக பொன்னான வாய்ப்புகளை வாரி வழங்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் என்று விரும்பும் அனைத்து விஷயங்களுமே நடக்கும். வேலை மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர், வெளி மாநிலம் என்று எங்கு வேலை செய்ய விரும்பினாலும் அதனை தாராளமாக செய்ய முயற்சி செய்யலாம். சக ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவார்கள். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த பயிற்சி மிகப்பெரிய அடித்தளமாக அமையும். கான்ட்ராக்ட், கமிஷன் மற்றும் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கு பெரிய மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவு கிடைத்து கொடுக்கல் வாங்கல் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். மேலும் இந்த பயிற்சியானது மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக சாதகமான இடத்தில் நடக்கின்றது. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 28 நாட்களுக்கு பெரியதாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலை குறையும். எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். சற்று கூடுதலாக இதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மையை தரும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். அடுத்ததாக பாரதம் 1 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணம் ஏற்படலாம். கணவனின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்களின் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையாக செயல்பட்டு சாமர்த்தியமாக அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும்.
மேலும் அரளிப்பூவை வாங்கி மாலையாக கட்டி அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் உள்ள வேலுக்கு சார்த்தி அர்ச்சனை செய்து வாருங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.